வணக்கம். 90 எலக்ட்ரிஷியன். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சிங்க்லேருந்து அவுட்லெட் தண்ணி போகலன்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்து தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தோம், தண்ணி போகல. பின்னாடி எல்போ பார்த்தீங்கன்னா ப்ளைன் எல்போ ஓட்டியிருந்தாங்க. ப்ளைன் எல்போ வந்து கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணி ஓசை விட்டு குத்தி பார்த்தோம், தண்ணி சுத்தமாக போகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரையை உடச்சி பார்த்துருங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காரையை ஃபுல்லாக உடச்சிட்டோம். உடச்சிட்டு பைப் பார்த்தீங்கன்னா 1.5 அடி கீழே இருந்தது. பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ளைன் எல்போ, கீழே ஒரு ப்ளைன் எல்போ, அப்புறம் ஒரு டீ போட்டிருந்தாங்க. மழை தண்ணி துருவாக வேஸ்ட் லைனில் போகுது. அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் டீயை போட்டுவிட்டு எல்போ போட்டு தூக்கியிருக்காங்க. அதனால் அந்த எல்போவுக்கும் டீக்கும் இடைப்பட்ட கேப்பில் தான் அடைச்சிக்கிச்சு. நம்ம பாத்திரம் விளக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சபினா பவுட்ரு, இந்த மாவு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே போய் கரைச்சி ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா நடுவில் எல்லாம் அடைச்சிக்கிச்சு. இந்த மாதிரி லைன் போடும்போது மேலாக போகிறது ரொம்ப பெட்ரு. நமக்கு பிரித்து பார்க்குறதுக்கும் சரி, இல்லை ஓஸ் விட்டு குத்தும் போதும் பார்த்திங்கன்னா பெண்டு ஷூ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஓஸ் வணங்கி உள்ளே போகும். எல்போ போட்டிங்கன்னா போகாது. அதனால் பைப்பை நம்ம எடுத்துட்டோம். அந்த பழைய பைப்பை எடுத்துகிட்டு அதே பைப்பை வந்து தொடச்சி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு பெண்டு, ஒரு டோர் எல்போ போட்டு ஒரு ஷூ ஒன்று போட்டுக்கிட்டோம். சேம்பர்லேயும் பார்த்திங்கன்னா மேலாக இருக்கிற மாதிரி ஒரு காரையிலேருந்து 6 இன்ச்சு மட்டத்துலேயே 6 இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரியே போட்டுக்கிட்டோம். கப்ளிங் எதுவும் நாங்கள் யூஸ் பண்ணல. நாங்களே பைப்பை ஹீட் பண்ணி அப்படியே நம்ம சூடு பண்ணி ஏற்றிக்கிட்டோம். ஷூவுக்கும் சரி, டோர் எல்போக்கும் சரி. இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கப்ளிங்கை வந்து நம்ம காய்ச்சி போடுற மெத்தடு சரியாக தவறான்ட்டும் சொல்லுங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.